ஏன் வித்யா ஒரு மாதிரியா இருக்க? ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. எதுக்கு? எங்க அண்ணி சினிமாவில் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க டான்ஸ் ஆடும்போது அரகுர துணியோட தான் ஆடுறாங்களாம். ஐயா முண்டக்கட்டையாவா நடிப்பாங்க? ஏ உஷா, சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, உங்க பள்ளிக்கூடத்துல இதை தவிர வேற எந்த ஆராய்ச்சியும் பண்றது இல்லையா? எங்க ஸ்கூல்ல என்ன, இப்ப எல்லா ஸ்கூல்லயுமே இதுதான் ஆராய்ச்சி. அந்த ஷீலா எங்க அண்ணி மாதிரி ஆடி காட்டி ரொம்ப கிண்டல் பண்றா. உன் ஃப்ரெண்ட் சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சிருவோம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்க அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்கா? இருக்கு. எங்க? சத்யா ஸ்டுடியோவில். அங்கேயே போய் பாத்துருவோம். போதும். லைட்ஸ் ஆஃப். யார்கிட்ட கேட்டு லைட்டை போட சொன்னேன்? யார்கிட்ட கேட்டு போட சொன்னேன்? நான் ஒரு பெரிய சூப்பர் டைரக்டர் தெரியுமில்ல. இருட்டுல படம் எடுக்க முடியாது சார். நான் எடுப்பேன். இருட்டுல மட்டும் இல்ல, பிலிமே இல்லாம நான் படம் எடுப்பேன். 20 கேவி போடு. உடைஞ்சாலும் பரவாயில்ல, உடைஞ்ச லைட்டை வச்சு நான் படம் எடுப்பேன். ஃபேன் லெஃப்டா, ஃபேன் ரைட். அந்த பக்கம் வாங்க, அங்க வச்சு படம் எடுக்கிறேன். வித்யா, ஏண்டி இங்க வந்த? நீங்க முண்டக்கட்டை ஆடுறதா சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு பார்க்க வந்தோம். போ, கார்ல ஏறு. இவ கூட வந்தாளே ஒரு குட்டி பிசாசு, அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் துணி போட்டுக்கிட்டு ஆடுறேனா இல்லையான்னு பார்க்க வந்தாளாம். எனக்கு மானமே போயிடுச்சு. நிறுத்துறா. அண்ணி சொன்னது உண்மையா? ஆமா, சினிமாவில் அண்ணி அரகுர துணி போட்டுக்கிட்டு ஆடுறதா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீஸ் பண்ணாங்க. அது உண்மையான்னு பார்க்க போனேன். அடிப்பாவி, இதை தெரிஞ்சுக்கோ. அவ்வளவு தூரம் போனேன். எங்கிட்ட கேட்டா நானே உண்மையை சொல்லிருப்பேனே. ஓனாய் வளர்த்த பொண்ணுக்கு ஏது ட்ரெஸ்? ஆமா, இங்க சொல்லுங்க, அங்க விட்டுருங்க. நான் அப்படி ஆடினாதாண்டி இந்த குடும்பமே நடக்கும். நீ கட்டுற துணி, படிக்கிற படிப்பு, சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே அதுல இருந்து தாண்டி வந்தது. இந்த வீடே எந்ததான். உங்க அம்மா செத்தாங்களே, ஒண்ணு சீதனமா கொண்டு வரலாமா? தயவு செய்து எங்க அம்மா பத்தி எதுவும் பேசாதீங்க. பேசினா என்னடி பண்ணுவேன்? உங்க அம்மா பூர்வீக சொத்து ஒண்ணு வச்சுட்டு போல, உன்னை ஒரு அன்னக்காவடியா தாண்டி விட்டுட்டு போனா. நான் செஞ்ச தப்புதான். என்ன பத்தி என்ன வேணா சொல்லுங்க, எங்க அம்மா பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க. அண்ணன் கேட்டுட்டு பொறுமையா இருக்கலாம், என்னால இருக்க முடியாது. வித்யா, வர வர நீ ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்ட. உனக்கு யாரோ கெட்டவங்க கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆமா, உன் கூட வந்தவங்க யாரு? அவங்க ஒண்ணும் கெட்டவங்க இல்ல, எங்க டான்ஸ் டீச்சரோட பையனும் பொண்ணும் தான். இத பாரு, அந்த பசங்களோட சுத்துறது, ஸ்டூடியோக்கெல்லாம் வர்றது, அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. படிப்புண்டு வீடு உண்டுன்னு இருந்தா இந்த வீட்டுல இரு. இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ண இந்த வீட்லயே உனக்கு இடம் கிடையாது. ஜாக்கிரதை.